ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பொது சுகாதாரத்துறையிலேருந்து வந்துட்டுருக்க ஜாப் எல்லாமே மாவட்ட வாரியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 2 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் கொடுத்துருக்க வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மெடிக்கல் ஆஃபீஸர்னு பலவிதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் இன்ஃபோ சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், ஸ்டாஃப் நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஏஎன்எம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான ஜாப் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்தவரை 63,000 சேலரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 27,000 சேலரி, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 21,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாபுக்குமே காமனாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது போக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்தீங்கன்னா 17,500 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் லோயர் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பொறுத்தவரை உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் தான் மினிமமாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சேலரி 11,000. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/7/2026 அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கணும். இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த ஜாபுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்க காலமில் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ், அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா, ஸ்பீட் போஸ்ட் மூலிமா இல்லைனா நேர்லேயே போய் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. எப்பயும் போல் ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்கள் பேர், அப்புறம் உங்கள் அப்பா பேர், அட்ரஸ், அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்குது. அதெல்லாமே ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனோடு சேர்த்து என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்ளிகேஷனோட சேர்ந்து அனுப்பணும். உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கடைசி தேதி 23/7/2026. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். சேம் ப்ரொசீஜர் தான். இதில் தியேட்டர் டெக்கர், தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, பிளட் பேங்க் கவுன்சிலர், நர்சிங் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், தோபி, அந்த மாதிரி ஒரு 9 வகையான ஜாப் கேட்டிருப்பாங்க. இந்த ஜாபில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை பார்த்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே 15,000 சேலரி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நர்சிங் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், தோபி இந்த ஜாபுக்கெலாம் 12,000 சேலரி போட்டிருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8th டிகிரி முடிச்சிருந்தாலே, 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த தோபின்றதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவை கிடையாது. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தோட அட்ரஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலயமா நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பலாம். அவங்களோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே செக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு 23/7/2026 நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதுக்கப்புறம் அனுப்புகிற அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ டிலே பண்ணாமல் உடனே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க டேட்குள்ளே அனுப்பிச்சிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.